ஸ்கூலுக்கு போக காலைல செருப்பு இல்லை, ராத்திரி வீட்டில் படிக்க வீட்டில் லைட் இல்லை, விவசாயம் பண்ண அப்பா கிட்ட நிலம் இல்லை, டெய்லி 3 வேளை சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. கோயம்புத்தூரில் இப்படி கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து சென்னைக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டிகிரியும் வாங்கி வேலைக்கு போனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. இங்கே எங்கேயுமே வேலையே கிடைக்காம தமிழ்நாட்டை விட்டு பாம்பே போய் 1982 லேப் அசிஸ்டண்ட்டாக 150 ரூபா சம்பளத்துக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் வேலைக்கு சேர்றாரு. அடுத்த 14 வருஷம் நியூக்ளியர் மெடிசன், தைராய்டு டெஸ்டிங்னு அவரோட எக்ஸ்பர்டைஸை வளர்த்துக்கிட்டே இருந்தார். 1995 அவரோட 36வது வயசில் அவர் பார்த்துட்டு இருந்த நல்ல வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற முடிவுக்கு வந்தார். 1996 ரொம்ப ரேராக இருந்த தைராய்டு டெஸ்டிங் லேப்ஸை 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணவர் தான் நம்ம டாக்டர் வேலுமணி. சப்போர்ட்டுக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, வியாபாரம் பண்ண பெரிய மார்க்கெட்டிங் டீம் கிடையாது, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரே கனவு தான், தைராய்டு டெஸ்டிங்கை அஃபோர்டபுள் ஆக்கணும். அந்த டைமில் இருந்த லேப்ஸ்லாம் ஒரு டெஸ்ட்டுக்கு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் வேலுமணி 100 ருபீஸ்க்கு ஒரு டெஸ்டிங்கான சார்ஜஸை கொண்டு வந்தார். அவரோட ப்ரைஸ் இவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கனால அவர் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகி இந்தியா ஃபுல்லாக சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக சென்ட்ரலைஸ்டாக மும்பையில் பெரிய டெஸ்டிங் சென்டர் வச்சு எல்லா ஊர்லேருந்தும் சாம்பிள்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தினால எல்லாரை விட அவங்க கம்மியாக காசு வாங்கினாலும் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. இவங்களோட இந்த காம்படிட்டிவான ப்ரைஸு, பெரிய டெஸ்டிங் லேபு எல்லாம் சேர்ந்து 2000ஸ்லேயே தைரோகேர் இந்தியாஸ் லீடிங் லேப் ஃபெசிலிட்டிஸாக மாறிடுச்சு. பார்க்குற ஒர்க்கில் எப்போவுமே நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி ஆட்டோமேட் பண்ணால் தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அதே மாதிரி அவர் 300 எம்ப்ளாயிஸை மட்டும் வச்சு 50,000 சாம்பிள்ஸை ஒரு நாளும் டெஸ்ட் பண்ணிருந்தாரு. 2016 ஐபிஓக்கு வந்த தைரோகேர் 480 கோடி ரைஸ் பண்ணாங்க. 2021 தைரோகேரை ஃபார்மசின்ற கம்பெனி 4500 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. இவரோட சக்ஸஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம், அஃபோர்டபுள் காஸ்ட், ஆட்டோமேஷன், இது 3 சேர்ந்தா ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். டாக்டர் வேலுமணிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 விஷயம் என்னன்னா, உங்களோட பேக்ரவுண்ட் உங்களோட ஃபியூச்சரை முடிவு பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எந்த ஃபேமிலியில் வேணால் பிறந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்து போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஃபியூச்சர் அமையும். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் யூனிக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை மாதம் நிறைய பேருக்கு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக வரும். 3வது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போயிட்டு இருக்கும்போது சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னு இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியுமா, டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்றதை யோசிச்சு பாருங்கள். 1959 ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்களாம் என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.